ஓம் சாந்தி. அனைவருடைய சிநேகம் நிறைந்த அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு இன்று வதனத்தை சென்றடைந்தேன். இன்று பாபா முழு விஸ்வத்திலும் உள்ள குழந்தைகளை பார்த்து எப்படி வரவேற்பாரோ அது வேறு விதமாக இருக்கும். ஆனால் இன்று பாபா வரதானங்களை அளித்துக் கொண்டிருந்தார். சிலர் கைகளை அசைத்துக் கொண்டிருந்தனர். அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா தனது பார்வையாலேயே திருப்தியை நிறைத்துக் கொண்டிருந்தார். பாபாவின் திருஷ்டி வரதானியாக சிநேகம் மற்றும் சக்தி நிறைந்ததாக இருந்தது. பாபா தமது கைகளை உயர்த்தியவாறு அனைவருக்கும் திருஷ்டி அளிக்க தொடங்கினார். சில நொடிகள் கழித்து பாபா என்னை பார்த்தார். தமது பார்வையினாலேயே என்னை வரவேற்றார். சில நொடிகள் கழித்து நான் பாபாவிற்கு போக் ஸ்வீகாரம் செய்ய வைத்தேன். அனைவரது அன்புகளையும் கொடுத்தேன். இன்று விஸ்வரத்தன் தாதாவின் நாள். அவருடைய நினைவின் நிமித்தமாக இன்று போக் இருந்தது. மிகுந்த அன்புடன் அந்த போகை பாபா ஸ்வீகாரம் செய்தார். பிறகு பாபா கூறினார், பாருங்கள், இந்த நேரம் எப்படிப்பட்ட சேவைக்கான அவசியம் இருக்கிறது என்றால், படிபா குழந்தைகளுக்கு தமது திருஷ்டியை அளிக்கிறாரோ, தமது பார்வையாலேயே திருப்தி அடைய செய்கிறாரோ, அதே போல் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் எப்படி பாபாவிடம் இருந்து திருஷ்டியை எடுக்கிறீர்களோ, அதே போல் உங்கள் திருஷ்டியின் மூலம் அனைவரையும் திருப்தி ஒரு செய்யுங்கள். மேலும் பாபா கூறினார், பேசுவதற்கு முன்பாக பார்வையின் சந்திப்பு ஏற்படுகிறது. அந்த பார்வை எப்படிப்பட்ட அனுபவத்தை செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய திருஷ்டியில் பாபாவின் அன்பும் வரதானி சுரூபமும் நிறைந்திருக்க வேண்டும். பிரம்மா பாபா உங்கள் அனைவருக்கும் உதாரணமாக இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அடியையும் ஒட்டியே உங்களது ஒவ்வொரு அடியும் நடக்க வேண்டும். அது உங்களுக்கு மிகவும் சகஜமானதாக இருக்கும். இப்பொழுதெல்லாம் டைரக்ஷன் தேவைப்படுகிறதோ, இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா என்று வரும்போது பிரம்மா பாபாவை பார்த்து நடக்கும்போது உங்களுக்கான டைரக்ஷன் கிடைத்துவிடும். இவ்வாறு கூறிய பிறகு பாபா மேலும் கூறினார், குழந்தைகளே, பாபா இதை விரும்புகிறார். அனைத்து விதமான கடமைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருந்தாலும் உங்களில் ஒளியின் கிரீடம், அதாவது பவித்திரம் என்கிற கிரீடம் இருக்க வேண்டும். கூடவே நீங்களும் லேசாக இருக்க வேண்டும். ஒளியின் கிரீடத்துடன் லேசாகவும் இருங்கள். நேரம் இப்படிப்பட்டதாக வந்து கொண்டிருக்கிறது. இதையொட்டி இரண்டு விஷயங்கள் உள்ளது. ஒன்று, உங்கள் மூலமாக உங்களுடைய பரிஸ்தா சுரூபம் சென்பட வேண்டும். அதன் மூலம் குறைந்த நேரத்தில் பாபாவின் பிரத்யட்சம் ஆகிவிடும். மேலும் எங்கெல்லாம் விஸ்வத்தில் குழந்தைகள் இருக்கின்றீர்களோ, உங்கள் அனைவரிலும் பரிஸ்தா சொரூபம் என்று கூறலாம், அல்லது பாபாவின் அன்பின் திருஷ்டி என்று கூறலாம். அது யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் அளிப்பதற்கு தயாரானவராக ஆகிவிட வேண்டும். இதற்கு பிறகு நான் கூறினேன், பாபா 90 வருடங்கள் இப்பொழுது பூர்த்தியாகிவிட்டது. அனைவருடைய மனதிலும் இருக்கிறது. பாரதத்தில் ஆகட்டும் அல்லது முழு விஸ்வத்தில் ஆகட்டும், நாம் இதை மிக விமர்சையாக உற்சாகத்தோடு கொண்டாடினோம். அதன் பிறகு பாபா கூறினார், யஜ்ஞத்தின் 90 வருடங்கள் பூர்த்தி ஆகிவிட்டது. சேவையும் நடந்து கொண்டிருக்கிறது. யஜ்ஞத்தின் 90 வருடங்கள் பூர்த்தியானதை பிராமண குழந்தைகள் கொண்டாடுகிறீர்கள். ஆனால் விஸ்வத்திற்கான சேவையும்
ஆக வேண்டி இருக்கிறது. remover of sorrow and bestower அதனால் of நீங்கள் happiness. அனைவரும் So through பிளானும் you செய்கிறீர்கள், children, they will have this அதையொட்டி experience of சிந்தனையும் happiness. செய்கிறீர்கள். எந்த Baba தலைப்பில் said, செய்யலாம், yes, it's இதை good that எப்படி you're making செய்யலாம், plans, அதை எப்படி செய்யலாம் என்று but don't forget பாபா that you கூறுகிறார். also have to prepare கொண்டாட்டமும் yourselves, தேவைப்படுகிறது, find a topic, தபஸ்யாவும் தேவைப்படுகிறது. have celebrations, உங்களது தபஸ்யாவின் do மூலம் tapasya, விஸ்வத்தில் சாட்சாத்காரமாகும். அவர்களுக்கான but துக்கஹர்த்தா have a மற்றும் determined thought for yourself. சுககர்த்தாவான பாபாவின் குழந்தைகளான உங்கள் மூலம் சுகம் கிடைக்கும். அதற்காக Every thought of mine has to பிளான் be செய்யுங்கள். elevated, அது மிகவும் நல்லது. and my vision for கூடவே everyone has உங்களுக்காக to be திட like that of an சங்கல்பம் செய்யுங்கள். angel. Look at நான் everyone with that angelic என்னுடைய vision ஒவ்வொரு that each one is சங்கல்பத்தையும் an angel. சிரேஷ்டமாக Do not செய்ய look at வேண்டும். their name or அனைவருக்காகவும் form. Do எனது not look பார்வை at their பரிஸ்தாவை nature போல as இருக்க in வேண்டும். stars. ஒருவரையும் இப்படி But in பாருங்கள், your இவர் ஒரு vision, when you பரிஸ்தா. look at யாருடைய others as பெயர் angels, உருவத்தின் பக்கமான கவனத்தை then நீக்குங்கள். that would be அவர்களுடைய one is the சுபாவ individual effect of சம்ஸ்காரத்தின் the self, and the பக்கமான other is the help கவனத்தை of the நீக்குங்கள். atmosphere. உங்களுடைய பார்வையில் So when each of you அவர்களுக்கு have this kind of vision, பரிஸ்தாத் then என்பட such an வேண்டும். atmosphere ஒன்று will be created. உங்களுக்கான தனிப்பட்ட The gathering புருஷார்த்தம் will உள்ளது feel மற்றும் as though குழுவிற்கான it's a முயற்சியும் gathering of அதன் angels. அனுபவமும் ஆக வேண்டும். So this is the இது cooperation you have பரிஸ்தாவின் to give. You குழுவாக have to உள்ளது. be a bestower இதற்காக in உங்கள் this way சகயோகத்தை by giving அளிக்க வேண்டும். everyone through your vision, இதில் வள்ளலாக வேண்டும். உங்களது பார்வை as to மூலமாக be a drishti for each and everyone. ஒவ்வொருவருக்காகவும் So you yourself நமது stay in திருஷ்டி your இப்படி இருக்க self-respect வேண்டும். அதற்காக சதா அனைத்து குழந்தைகளும் ஸ்வமானில் இருங்கள். சங்கமத்தில் சங்கம யுகத்தில் சுராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறீர்கள். பாபா குழந்தைகளை கண்டு குஷியாக இருக்கிறார். நமது கர்ம யோகத்தின் மூலம் இனத்தை சம்பாலனை செய்கிறவராக இருக்கலாம். தமது தியாகம் தபஸ்யா மூலமாக சம்பாலனை செய்பவராக இருக்கலாம். ஆத்மீக சேவை மூலமாக சம்பாலனை செய்பவராக இருக்கலாம். பாபா அனைவர் மீதும் சந்தோஷத்துடன் இருக்கிறார். வாழ்த்துக்களையும் அளித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் லட்சியம் வைக்க வேண்டும். குழுவாக சேர்ந்து ஒருமித்து ஒரே வழியில் நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட லட்சியத்தை வைப்பதனால் மிக விரைவாகவே பாபாவின் காரியம் சம்பன்னமாகிவிடும் மற்றும் நீங்களும் பன்னமாகி விடுவீர்கள். இப்படி கூறியவாறு யாருக்காக போக வைக்கப்பட்டிருந்ததோ அவர்களுக்காக அன்பு நினைவுகளை பாபா அளித்தார்.